الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأحبابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولمن خاف مقام ربه جنتان صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا تزال قدم ابن آدم حتى يسأل عن أربع عن عمره فيما أفناه وعن شبابه فيما أبلاه وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه وعن علمه ماذا عمل به أو كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் பெயரை கூறிய புதுதா புருஷங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் நம்முடைய நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் மீதும் அன்னாரின் அடிப்படைகளை அனுபவம் சகாத தனது வாழ்வை பின்பற்றி வெற்றிகளை கண்டார்கள். சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வசிக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்குள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையிலும் சோர்வான கவலையான சங்கடமான நிலைமைகளிலும் அல்லாஹ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை. இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள் அற்பமானவை. இந்த உலகத்தில் உள்ள வாலிபம் சொற்பமானவை. எனவே இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் மறுமையுடைய வாழ்க்கை. அங்க உள்ள வெற்றி தான் நிரந்தர வெற்றி, அங்க உள்ள தோல்விதான் நிரந்தர தோல்வி, அங்க உள்ள கஷ்டம் அது பயங்கரமான கஷ்டம், அங்கு உள்ள நிம்மதி அதுதான் உண்மையான நிம்மதி. அன்பானவர்களே, இங்கே உள்ள இன்பங்கள் தற்காலிகமானவைகள். அது என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது என்னுடைய வாலிபமாக இருக்கலாம்,
அல்லது நாங்கள் அனுபவிக்கின்ற இன்பங்களான சந்தோஷங்களாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் தற்காலிகமான இன்பங்கள், அற்பமான இன்பங்கள். எனவே அழிவே முடிவே இல்லாத ஆகுடைய வாழ்விலே நானும் நீங்களும் நிம்மதியாக வாழ வேண்டியதற்காக அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒரு உலகம் தான் நாளமுத்துன்யா, இந்த உலகம், நாங்கள் வாழக்கூடிய இந்த உலகம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி வாழ்கின்றோமோ அதை பொறுத்துத்தான் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை வெற்றியானதாக அல்லது மாற்றமான தோல்வியானதாக அமையப் போகிறது. அதனால்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சஹாபாக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? மறுமைக்கு ஆயத்தமாகுங்கள், மறுமைக்கு ஆயத்தமாகுங்கள், மறுமைக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்று சஹாபாக்களை அதிகமாக ஞாபகப்படுத்துவார்கள். எனவேதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எத்தனையோ மறுமைக்கு செல்வதற்குரிய அடையாளங்களை கண்டுவிட்டோம். எமது பக்கத்தில் எத்தனையோ ஜனாதாக்களை பங்கெடுத்திருக்கிறோம், எத்தனையோ ஜனாதாக்களை கையால் தூக்கியிருக்கிறோம், எத்தனையோ மொழிபடுத்த நிறையானவர்களை பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் எதற்குரிய அடையாளம்? இவர்கள் எங்களுக்கு முன்னால் மௌத்தாகின்றார்கள், இவர்கள் எங்களுக்கு முன்னால் எங்களை விட்டு பிரிந்து போகின்றார்கள். இதே நிலைதான் எனக்கு, இதே நிலைதான் எனக்கு வரப்போகிறது என்பதைத்தான் எங்களுக்கு முன்னால் சென்றவர்கள் கற்றுத் தந்து கொண்டிருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதை போல கம்மின் சமீஹி மாஸ பிகைரி ஸகபி, அவர் சொல்லுகிறார்கள், எத்தனையோ பேர் ஆரோக்கியமாக எத்தனையோ பேர் திடீர்னு மௌத்தாகி விடுகிறார்கள். எந்த நோயுமே இல்லை, எந்த காரணமே இல்லை, நோயாளிகள் வாயிலே கிடைக்கிறார்கள். அன்பானவர்களே, எனவே எதை சொல்லுவார்கள் என்றால், ஆரோக்கியமாக இருப்பவர்கள் நிச்சயமாக அமல் செய்யலாம். இதற்கு காலம் இருக்கிறது என்று யோசிக்கக்கூடாது. கால நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கால நேரம் இருக்கிறதே, அது பெருமதியானது. வாழ்க்கையில ஒரு காலம் நேரம் விலை மதிக்க முடியாத சொத்து. உங்களுக்கு இருக்கக்கூடிய வாகனத்துக்கு விலை பேசலாம், காணிக்கு விலை பேசலாம், கையில உள்ள மொபைலுக்கு விலை பேசலாம். ஆனா அல்லாஹ் தந்திருக்கிற ஆயுள் நேரம் விலை பேச முடியாது. அதனால்தான் பரிசுத்த குர்ஆன் அல்லாஹ் இரவின் மீது சத்தியம் விட்டு பேசியிருக்கிறான், பகலின் மீது சத்தியம் விட்டு பேசியிருக்கிறான், ஃபஜ்ருடைய நேரத்தில் சத்தியம் விட்டு பேசியிருக்கிறான். சூரத்துல் அஸ்ர் காலம் என்று கூட ஒரு சூறாவை கூட அடக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மறுமை வாழ்வு ஈடேற்றமாக அமைய வைத்ததற்காக வேண்டி நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கேட்க இருக்கின்ற மிக முக்கியமான 4 கேள்விகள். அந்த கேள்விகளை நினைவுபடுத்தி இன்றைய பொதுவாவிலே சிந்தனைக்கு விருந்தாக அந்த ஹதீஸை உங்களுக்கு முன்வைக்கலாம் இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸாலு கதம பனி ஆதம் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன் அன் உம்ரிஹி ஃபீமா அஃனா. நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல 5 கேள்விகள், இன்னும் ஒரு ஹதீஸ்ல 4 கேள்விகள். இந்த 4 கேள்விகளுக்கு அல்லாஹ் பதில் எங்களிடத்திலே கேட்பாங்க. ஒரு மனிதன் வைத்த காலை அடுத்த இடத்துக்கு நகர்த்த முடியாது, அவ்வளவு பயங்கரமான கேள்வி. முதலாவது கேள்வி, என்னுடைய வாழ்நாள், என்னுடைய ஆயுள் எப்படி கழிந்தது என்றுதான் முதலாவது கேள்வி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கால நேரத்தை எப்படியும் கழித்து விடலாம். ஒரு ஐஸ் கட்டி எடுத்து சர்வத்துல போட்டாலும் கலைஞ்சு போகுது, கீழே போட்டாலும் கலைஞ்சு போகுது, தண்ணில போட்டாலும் கலைஞ்சு போகுது. கனிமானவர்களே, அதே போல இந்த கால நேரம் பாவத்திலையும் களையும், விவாதத்திலையும் களையும், அல்லது வீணாக தூக்கத்திலையும் போயிடும். மாணவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், முதலாவது கேள்வி எங்களோட வாழ்நாள், எங்களோட வாழ்நாளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். இந்த வாழ்நாளை பற்றி முழுக்க முழுக்க மறுக்கிறேன். ஆலிமமா, அதுக்கு அடுத்தது திருமணம் முடிக்கின்ற பருவமா, பிள்ளை குட்டி அனுப்புறோமா, வியாபாரம் செய்கிறோமா, அதுக்கு பின்னால் பதவிகள் அந்தஸ்துகள் பொறுப்புகள் வருகின்றதா, இப்படியே ஆயுள முழுக்க முழுக்க அல்லாஹ் பதிலை எதிர்பார்க்கிறான். அந்த பதிலை கொடுத்தால் தான் வைத்த காலை நகர்த்த முடியும். சில விடைகளுக்கு மறந்து போயிருக்கலாம். அல்லாஹ் எங்களுக்கு நினைவுபடுத்துவான், இந்த தவறு செய்தாய், அதை நான் நோக்கிக் கொண்டிருந்தேன். அல்லாஹ் எங்களுக்கு நினைவுபடுத்துவான். அதுக்கு பின்னால் எங்களுக்கு மறந்து போகலாம், மறந்து போனதை அல்லாஹ் நினைவுபடுத்துவான். அதற்கு பின்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம், எந்த வழியும் தெரியாமல் ஏற்றுக்கொள்வோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே முதலாவது கேள்வி ஆயுள்.
ஆயுளை பற்றி எல்லாம் விசாரிப்பாங்க. இரண்டாவது கேள்வி பாருங்க, இரண்டாவது வாழ்நாள் கிடைத்த அந்த வாலிபத்தை நாங்கள் எப்படி செலவழித்தோம், எப்படி கழிக்கிறோம், அந்த வாலிபம் எப்படி கழிந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கு. முதல் கேள்வியும் இரண்டாவது கேள்வியும் பாருங்கள். ஆயுளை பற்றி விசாரிக்கின்றால் ஆயுளுக்குள்ளே வாலிபம் வந்துவிடும். ஆனால் வாலிபத்தை ஏன் அல்லாஹ் தனியாக விசாரிக்கிறார்? ஏன் வாலிபம் என்ற ஒரு கொஸ்டின் கேள்வி தனியாக வருகிறது? வாலிபம் பெருமதியானது. ஆயுளுக்கு பதில் கொடுத்தாலும் அந்த ஆயுளுக்குள்ளே வருகின்ற வாலிபத்துக்கு தனியாக பதில் கொடுக்க வேண்டுமாக இருக்கிறது. அதனால்தான் முன்னால் வாழ்ந்த நபித்தோழர்கள், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சாமியோர்கள், சாலிகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த வாலிப காலத்தை பெருமதியாக கேட்பார்கள். வாலிப பருவம் இருக்கிறது, ஒரு புது எழுப்புள்ள பருவம், செய்ய துணிகின்ற ஒரு பருவம், சுவர்க்கத்துக்கு எங்களை தயார் பண்ணுகின்ற பருவம். ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டுமா, அழிப்பதற்காக பயன்படுத்துகின்ற முதல் சக்தி அந்த சமூகத்தின் வாலிபர்களை நாசமாக்குவதுதான். ஒரு சமூகத்திலே வாலிபர்கள் சீராக இருக்கிறார்களா, அந்த சமூகம் சீராக இருக்கிறது. ஒரு ஊர்ல வாலிப சமூகம் மோசமா போயிட்டாங்களா, அந்த சமூகம் கண்ணியமானவர்கள் அப்படியே மோசமான சமூகமாக. இந்த இஸ்லாத்தின் எதிரிகளுடைய சக்திகள் ஒன்றுதான் வாலிபர்களுக்காக சிறார்கள் அல்ல, வயோதிபர்கள் அல்ல. கண்ணியமானவர்கள் இந்த வாலிபர்கள் இன்னைக்கு நாம பார்க்கிறோம், எத்தனையோ வாலிபர்கள் இணையத்தள மூலமாக மார்க்கத்தை படித்து விளங்காத பதத்தால் எத்தனையோ தவறுகளை செய்கிறார். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அந்த வாலிபம் இருக்கிறே எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு பருவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் சாதித்த பருவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஹியை எழுதக்கூடிய சஹாபாக்களா இருக்கலாம், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கலாம். அதேபோல குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய கண்ணியமானவர்களே இளம் சஹாபாக்கள், அதாவது அப்துல்லாஹ் இப்னு அனஸ், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கலாம். யாராக இருந்தாலும் இவர்கள் எல்லாம் சாதித்ததே சிறு வயது, 20க்கு குறைவான வயது. ஆனா நிறைய சாதித்திருக்கிறார்கள், குர்ஆனை இருக்கிறார்கள். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருந்தான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல சந்தர்ப்பங்கள் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்களே அநேகமானவர்கள் வாலிபர்கள், இளம் வயதிலே இவர் சுவர்க்கவாதி என்று சான்றிதழ் பெற்றுக் கொண்டவர்கள். இன்றைய இளைஞர்கள் சிறு வயதிலே எதை பெற்றுக் கொண்டார்கள்? மாணவர்களே, எனவே நானும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய பொறுப்பு, கடமை உங்களுக்கு இருக்கிறது. இரண்டாவது கேள்வியுடைய வாலிபம், அந்த வாலிபத்தை பெருமதியாக கழித்துக் கொள்வோம். காலம் நேரம் பெருமதியானது. ஜும்மாவுடைய நாள் இருக்கிறது, இது ஒரு பெருமதியான நாள். யாரும் நேரம் கடந்து வராது. 12:30 ஆகிறது, 12:30 தாண்டி செல்கிறது. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, இன்றைய நாள் எங்களுடைய பெருநாள். நாளைய நாள் சனிக்கிழமை தான். இன்றைய ஒரு மணித்தியானம் நாளைய ஒரு மணித்தியானத்தை போல அல்ல. இன்றைக்கு ஓதக்கூடிய செலவால் அது நாளைக்கு ஓதுற செலவாசம் அல்ல. இன்றைக்கு ஓதக்கூடிய சூறாக்கவும் அதுக்கு நன்மை வேற, நாளைக்கு ஓதுற சூறாக்கவும் நன்மை வேற. இன்னைக்கு ஓதுற சதக்கா அதுக்கு நன்மை வேற. இன்னைக்கு கொடுக்கிற சதக்கா, இன்னைக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள், ஓதக்கூடிய குர்ஆன் திலாவத்துக்கள், செய்யக்கூடிய திக்ருகள், இதற்கு நன்மை வேற. நாளைய நாள் செய்யக்கூடிய இபாதத் கண்ணியமானவர்கள் அது வேற நாள். இன்றைய நாளைக்கு தனி சிறப்பாக வச்சிருக்கிறான். விசேடமாக நான் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ் தப்தாமல் கபூல் செய்யக்கூடிய ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமை நாள். அன்பானவர்களே, நரகத்தை அல்லாஹ் எரிக்காமல் வைத்திருக்கின்ற ஒரு நாள். நரகம் வெள்ளிக்கிழமை நாள் எரிக்கப்படுவதில்லை. இதற்கு அல்லாஹ் இந்த நாளுக்கு கொடுத்த சிறப்பாக இருக்கிறேன். அதிகமானவர்களே, இந்த நாள் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் மிக மிக குறைவு. அதனால இன்றைய நாள்ல ஜும்மாவுக்கு நேர காலத்தில் வாலிபர்கள் மட்டுமல்ல எல்லாரும் வரும். மூன்றாவது கேள்வி கண்ணியமானவர்களே பாருங்கள், மூன்றாவது கேள்வி பாருங்கள். பொருளாதாரம், பணம் எங்கிருந்து வந்தது, அது எப்படி செலவழிக்கப்பட்டது? கண்ணியமானவர்களே, ஹலாலாக வரணும், ஹலாலாக செலவழிக்கப்படும். சிலர் ஹலாலாக பெறுகின்றார்கள், சிரமப்பட்டு பெறுகின்றார்கள். மாஷா அல்லாஹ், 100 ஹலாலாக பெறுகின்றார்கள். ஆனால் செலவு வீண் விரயம், அனாச்சாரங்களுக்கு செலவழிக்கிறார்கள், வீண் விரயங்களுக்கு செலவழிக்கின்றார்கள். அன்பானவர்களே, அதுவும் கூடாது.
அதே போல் இன்னொன்று இருக்கிறது, ஹராமாக தேடுகிறார். செலவழிக்கிறார், தாய் சாப்பாட்டுக்கு தேவையான விடயங்களை கண்ணியமானவர்களே ஹலாலாக பெற வேண்டும், ஹலாலாக செலவழிக்க வேண்டும். என்னுடைய பொருளாதாரத்தில் ₹1 கூட, என்னுடைய பொருளாதாரத்தில் ₹100 கூட ஹராம் கலந்து விடாமல் பாதுகாக்க. ஏனென்றால் என்னுடைய பொருளாதாரத்தில் ஹராம் கலந்து விட்டால் அது நாளைய வறுமையினால் என்னையும் உங்களையும் சுவர்க்கத்தில் நிரூபிப்பதற்கு தடையாகும். இந்த ஹராம் என்னையும் உங்களையும் நாளைய கயாமத்துடைய நாளையை சுவர்க்கத்தில் நுழைவிப்பதற்கு அது தடையாக இருக்கும். அதனால் தேடக்கூடிய அந்த வருவாயை ஹலாலான முறையில் தேடிக்கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு பொட்டுக்கடை வைத்துக் கொண்டிருப்பது கேவலம் அல்ல, இன்னொரு வருவாய் இருப்பது கேவலம் அல்ல, வீட்டுக்கு போய் வியாபாரம் பண்ணுவது கேவலம் அல்ல, தொழில் இல்லாமல் இருப்பதுதான், மற்றவருடைய யாசகத்தில் வயிறை வளர்த்துக் கொள்வதுதான் கேவலம். யாசகம் கேட்கின்ற போதும் யாத்தியாரத்தை கேட்கின்ற போதும் இருந்தால் கொடுப்பார், இல்லை என்றால் எனக்கு இல்லை என்று சொல்வார்கள். கொடுத்தால் நாங்கள் திருப்தி கொள்வோம், கொடுக்கவில்லை என்றால் அவருக்கு மறைமுகமாக திருத்துவோம் என்று பொதுவாக. இஸ்லாம் அப்படியான மார்க்கம் அல்ல. கேட்டு வருவதை விரட்ட வேண்டாம் என்று சொல்லும் மார்க்கம். அதற்காக கேட்டு போகக்கூடியவர் உருவாக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. கேட்டு போகின்றவர்கள் அவர்களுடைய நிலைமை மாறி அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் இஸ்லாமுடைய நோக்கமாக இருக்கிறது. என்னுடைய பொருளாதாரங்களிலே ஹலாலான சம்பாத்தியம் மிக மிக முக்கியமானது. அதனால் தான் முன்னால் வந்த சஹாபாக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த பெண்களை பக்குவமாக வளர்த்தார்கள். அந்த பெண் மக்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய கணவன்மாரை தொழிலுக்கு அனுப்புகின்ற போது சொல்லி அனுப்புவார்கள், இன்னனா நஸ்பிரு அலல் ஜூ வ இன்னனா லா நஸ்பிரு அலன் நார். நீங்க தொழிலுக்கு போறீங்க, தொழிலுக்கு போங்க, பொருளாதாரம் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிறதா, அதை கிடைச்சா எடுத்துட்டு வாங்க. ஹராமான விடயங்கள்ல ஹராமான உழைப்புகளை கொண்டு வந்துட்டு எங்களை நரக நெருப்புல போட்டு விடாதீர்கள். நரகத்தை இந்த நெருப்பு, அதாவது இந்த உடம்பு தாங்காது, இந்த வயிறு பசியை தாங்கிக் கொள்ளும் என்பதாக ஒவ்வொரு சஹாபிய பெண் மக்களும் தங்களுடைய மனைவிமாரை பிள்ளைகளை தொழிலுக்கு அனுப்பி கொண்டு போய் சொல்வார்கள். ஒன்றும் கிடைக்கலையா திரும்பிட்டு வாங்க, பசியோடு இருக்கும். ஹராத்தை கொண்டு வந்து இந்த உடம்பை நரகத்தில் கொடுத்துட்டார்கள். இப்படியான பக்குவம், இப்படியான பெண்களாக, இப்படியான பிள்ளைகளாக எங்களுடைய வீட்டில் உள்ள தாய்மார்கள் மாற வேண்டும். பொருளாதாரம் வந்தால் இன்னைக்கு அதிகமாக கணவன் ஏதாவது பொருளாதாரத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், இது எங்கிருந்து வந்தது என்று கேட்கக்கூடிய பெண் மக்களாக எங்களுடைய பெண் மக்களை மாற்ற வேண்டுமானது. மூன்றாவது கேள்வி என்னுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கேள்வி. நான்காவது கேள்வி, ஒரு அறிவை கொடுத்திருக்கிறார், மார்க்கத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த அறிவை கொண்டு அல்லாஹ் தந்திருக்கின்ற ஆற்றல்களை கொண்டு இந்த உலகத்தில் எதை சாதித்தோம் என்பதை அல்லாஹ் கேட்க போகிறார். அறிவை கற்றுவிட்டு அதை மறைத்துக் கொண்டிருப்பது, அதை வெளியிலே கற்றுக் கொடுக்காமல் தங்களுக்குள்ளே அந்த அறிவை வைத்துக் கொண்டிருப்பது நாளைய கியாமத்துடைய நாளையிலே கடிவாளம் அணிவிக்கப்பட்டு தண்டனைக்குரிய பாவமாக இருக்கிறது. எனவே யாராவது அறிவு பெற்று வந்தால், சந்தேகமான விடயங்களை கேட்டு வந்தால், யாராவது மார்க்க விடயங்களை கேட்டு வந்தால், எங்களுக்கு ஒரு தெளிவான நல்ல விடயத்தை கேட்டு வந்தால் அதற்காக பதில் கொடுக்க வேண்டிய பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ் மறுமையில் நடக்கின்ற பல நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறார். அதிலே ஒரு நிகழ்வு தான் அல்லாஹ் பல குர்ஆனுடைய வசனங்களிலே மறுமையில் நடக்கின்ற நிகழ்வுகள். அதிலே ஒரு நிகழ்வு தான் நாளைய கியாமத்துடைய நாளையிலே சில மனிதருடைய வலது களத்திலே பட்டோலை கொடுக்கப்படும். அதையும் அல்லாஹ் சொல்கிறார், யாருடைய பட்டோலை நாளைய கியாமத்துடைய நாளையிலே வலது களத்திலே கிடைக்குமோ, யாருடைய பட்டோலை நாளைய கியாமத்துடைய நாளையிலே வலது களத்திலே கொடுக்கப்படுமோ, அந்த மனிதன் சொல்லுவான் மற்றவர்களை பார்த்து, இதோ என்னுடைய பட்டோலை, என்னுடைய பட்டோலையில ஒரு வாசித்து பாருங்கள், இதோ என்னுடைய இந்த உலக வாழ்க்கையை நான் வாழ்ந்த வாழ்க்கையை வாசித்து பாருங்கள் என்று அங்கே உள்ளவர்களுக்கு அந்த பட்டோலை அந்த அடியான் கொடுப்பான். கொடுத்து விட்டு அந்த அடியான் சொல்வான்,
நிச்சயமாக ஒரு நாள் கேள்வி கணக்கு இருக்கிறது. மறுமையிலே இறைவன் என்னை பற்றி விசாரிப்பான் என்ற கேள்வி கணக்கை நான் நம்பிக்கொண்டிருந்தேன் என்று இந்த அடியான் சொல்லுவார். இந்த உலக வாழ்க்கையில பெற்றோர்கள் பிள்ளைகளை விசாரிக்காவிட்டாலும், ஜமாத்தாரை நிர்வாகிகள் கேட்காவிட்டாலும் விசாரிக்காவிட்டாலும், என்னை படைத்த ரப்பு மறுமையிலே என்னுடைய ஆயுளை விசாரிப்பான் என்ற அந்த சிந்தனையோடு தான் நான் வாழ்ந்தேன் என்பதாக அந்த அடியான் அல்லாஹுக்கு முன்னால் சொல்லுகின்ற போதும் அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அந்த மனிதனை அல்லாஹ் உயர்வான சுவர்க்கத்திலே அல்லாஹ் அந்த மனிதனை அப்படியே அனுப்புவான். இப்படி அந்த குர்ஆனுடைய வசனங்கள் நீண்டு கொண்டு செல்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு அடியானுடைய கட்டோலை இடது கரத்திலே கொடுக்கிறோம். யாருடைய பட்டோலை இடது கையில கொடுக்கப்படுமோ, யாருடைய பட்டோலை வலது கரத்துல இல்லாமல் இடது கரத்துல கொடுக்கப்படுமோ, அந்த அடியான் சொல்வான், என்னுடைய ஏடு என்னுடைய பட்டோலை எனக்கு தராமல் இருந்திருந்தால் நல்லவே, எனக்கு கிடைக்காமல் இருந்தால் நல்லவே என்று இந்த மனிதன் கை செய்யப்படுவான் என்பானவர்களே. அது மாத்திரமல்ல, அந்த மனிதன் இன்னும் சொல்லுவான், நான் கேள்வி கணக்கை அதாவது புறக்கணித்தவனாக மறுமை நாளை மறந்தவனாக இருந்தேன் என்பதாக அந்த அடியான் பல குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக வழங்கப்படுத்துகின்றான். அப்படியான நிலைமைகள் இந்த அடியான் சொல்லிக் கொண்டிருப்பான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கேட்கின்ற கேள்வி இருக்கிறது என்பதை மறந்து விடாமல் இந்த உலக வாழ்வை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தந்த ஆயுள் இருக்கிறதே, அது குறுகிய ஒரு ஆயுள், அது ஏதோ ஒரு வகையிலே கழிந்துவிடும். அல்லாஹ் அள்ளி தந்த மூச்சுகள், அல்லாஹ் அந்த உலகத்திலே வாழ்வதற்கு போன்ற ஆகாரங்கள், அவைகள் முடிந்துவிட்டால் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். அதற்கு அடுத்ததாக இன்னும் ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தில் தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாக இருக்கிறது. அதுதான் அழிவே முடிவே இல்லாத மறுமையுடைய உலகம். அந்த உலகத்தில் உள்ள வெற்றிக்காக இந்த உலக வாழ்வை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் கண்ணியமானவர்களே, நாம் நஷ்டவாளிகள். வருகின்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு தௌபாவுடைய நாளாக நாங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை நாளிலே கேட்கின்ற பயானை வைத்து எங்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சமாவது நாங்கள் முன்னேறிக் கொள்ள வேண்டும். வறுமைய பயானுக்கு வந்துவிட்டு ஏதோ சொல்லிவிட்டார்கள் என்று கேட்டுவிட்டு சென்று விடாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அதே போன்று விசேடமான நாட்கள் வருகின்ற போதும் ஒவ்வொரு வக்துகளும் வருகின்ற போதும் அந்த ஒவ்வொரு வக்து நேரங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே திருப்பு முனையை மாற்றத்தை ஏற்படுத்திய நேரங்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவுதான் ஆயுளை கழித்தாலும் அந்த ஆயுள் பெருமதி இல்லாத ஆயுளாக நாளைய கியாமத்துடைய நாளையிலே ஆகிவிடும். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா கூட கல்புக்கு அனுப்புவானிலே சொல்கிறான், யார் அல்லாஹ் போய் பயந்து இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், யார் இறைவனை பயந்து இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற அச்சம் இந்த மனிதனுடைய உள்ளத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி வாழ்ந்தால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த அந்த மனிதனுக்கு அல்லாஹ் 2 சுவர்க்கங்களை பரிசாக கொடுக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு தவறை செய்வதற்கு முன்னால் பலமுறை அல்லாஹ்வை யோசிப்போம், பலமுறை வறுமையை சிந்திப்போம், பலமுறை மௌத்தை யோசிப்போம். கண்ணியமானவர்களே, ஈமான் இல்லாத நிலையில் எங்களுக்கு மௌத்து வந்துவிடக் கூடாது. ஈமான் இல்லாத நிலைமையில் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் என்ன செய்கிறான், ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் மதுபானம் மறந்துகிறான், அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய ஈமான் கலட்டப்படுகிறது. அதே போல ஒரு முஃமின் விபச்சாரம் செய்கிறான், ஈமான் கலட்டப்படுகிறது. திருடுகிறான், ஈமான் கலட்டப்படுகிறது. இந்த நிலையில் அவனுக்கு மௌத்து வந்து விடுகிறது என்றால் ஈமான் இல்லாத நிலையிலே மௌத்து வந்துவிடும். நஊது பில்லாஹ். அந்த ஈமான் இல்லாத நிலையிலே, இஸ்லாம் இல்லாத நிலைமையிலே எனக்கும் உங்களுக்கு மௌத்து வந்து விட்டால் நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய முடிவு அது பயங்கரமான முடிவாக இருக்கும். எனவே பாவங்கள் என்று வருகின்ற போதும் அது சிறு பாவமாக இருக்கலாம், சிறு பாவமாக இருந்தாலும் அவைகளிலிருந்து நாங்கள் தௌபா செய்து மீண்டு கொள்ள வேண்டும். சிறு பாவங்கள் தான் பெரும்பாவங்களுக்கு செல்லக்கூடிய காரணங்களாக இருக்கின்றன. எனவே இந்த உலக வாழ்வினை மனிதனை எப்படி தங்கா படித்திருக்கிறான். தப்பு தவறு செய்யாத மனிதன் உலகத்திலே இல்லை என்று சொல்வார்கள். ஆகையால் தப்பு தவறுகளை நிலைத்து செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் மாறிவிடக் கூடாது. பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நன்மைகளை தொடர்ந்து
அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்கின்ற மனிதர்களாக நானும் நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளால் ஒன்றுமே அறியாத எங்களுடைய பச்சிலம் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார். நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளால் ஒன்றுமே அறியாத எங்களுடைய பெற்றோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கண்ணியமானவர்கள், எங்களை இந்த உலகத்துக்கு பெற்றெடுத்ததுதான் அவர்கள் செய்த தவறா? நாங்கள் செய்கின்ற தவறுகள் அவர்கள் சந்திக்கப்படுவது, அல்லது எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு பிறந்ததுதான் தவறா எங்களால் எங்களுடைய குழந்தைகள் சந்திக்கப்படுவதற்கு? அதனால் பலவர்களே, தவறுகள் செய்கின்ற போதும் பல விடயங்களை யோசிக்க வேண்டும். என்னுடைய தவறால், என்னுடைய குற்றத்தால் என்னுடைய தாய் தாப்பன் தண்டிக்கப்பட போகிறார்கள். என்னுடைய பச்சிலம் குழந்தை, ஒன்றுமே அறியாத குழந்தை அங்கே பாவத்திலே, என்னுடைய குழந்தை பாதிக்கப்பட போகிறது என்பதை ஒவ்வொருவரும் யோசித்து இந்த உலக வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய பயான் கேட்கிறோம். இன்னைக்கு போன்ல நிறைய பயான், ரேடியோல பயான், டிவியில் பிறந்த பயான், நிறைய பயான் கேட்கிறோம். கண்ணியமானவர்களை பயானை விட மிக முக்கியமானது எங்களை வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும். மாற்றம் இல்லை என்றால் எவ்வளவு பயான் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் நினைவுபடுத்தினேன். மறுமையுடைய சிந்தனை, மறுமையை பற்றி நினைத்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள்வது. அதுல முதலாவது நாளைய கியாமத்துடைய நாள் அல்லாஹ் பல கேள்விகளை கேட்பான். அதுல ஒரு கேள்விதான் எங்களோட ஆயுள், இரண்டாவது எங்களோட வாலிபம், மூன்றாவது எங்களுடைய பொருளாதாரம், நான்காவது எங்களுடைய அறிவு. இந்த எல்லா கேள்விகளும் மறுமையில் இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உலக வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர், இந்த பதில்களை எப்படி கொடுப்பது? கழுத்துல எழுதி ஒட்டி அதை வாசித்து பதில் கொடுப்பதல்ல. எங்களோட வாழ்க்கை தான் அதற்கு பதில். நாங்க வாழ்கிற வாழ்க்கை தான் அதற்கு பதில். கண்ணியமானவர், ஒரு பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க. ஒரு ஓலவெலோ ஏலவெலோ செய்யற பிள்ளை மாசாலா படிக்கிறேன்னு சொல்ல, நான் படிக்கிறேன் வாப்பான்னு சொல்லும். ஆனா பிள்ளை ரிசல்ட்ல பார்த்ததுதான் தெரியும் பிள்ளை படிச்சிருக்குதா அல்ல விளையாடி இருக்குதா. நானும் நீங்களும் சொல்றோம், நாங்க முஸ்லிமா தான் வாழ்றோம், நாங்க முக்மினா தான் வாழ்றோம், நாங்களும் சொல்றோம். ஆனா மறுமையில் அல்லாஹ்வுடைய அந்த கேள்வி இருக்குது, நாங்க நல்ல முறையில வாழ்ந்தோமா அல்லது அதுக்கு மாற்றமாக வாழ்ந்தோமா? என்னுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முடிவை தந்திருக்கிறதா அல்லது மாற்றமான முடிவை தந்திருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் யோசித்துக் கொள்ளுங்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களை ஈடெடுத்து எத்தனையோ பெற்றோர்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கின்றன. அந்த கடமைகளை பிள்ளைகளின் அடிப்படையிலே எங்களால் முடியுமான தான தர்மங்களை கொடுத்து அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். எங்களால் முடியுமான இஸ்திக்ஃபார்களை அவர்களுக்காக செய்து அனுப்புங்கள். எங்களால் முடியுமான ஓதல்கள், ஔராதுகளை அவர்களுக்காக செய்யுங்கள். அதே போன்று கண்ணியமானவர்களுடைய சிறார்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், எதிர்காலத்திற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். எதிர்காலத்துக்கு அதிகமாக அவர்களை கவனியுங்கள். மார்க்கருடைய அவருடைய அறிவுகளிலே, அவருடைய அந்த புத்தி திறன்களிலே வளர்ச்சி ஏற்படுத்துவதற்காக அவங்களால பங்களிப்புகளை செய்யுங்கள். நிச்சயம் எதிர்காலத்தில் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம். எனவே வல்லவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்விலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்வாக இந்த வாழ்வை ஆக்கினாலே மறுமையினாலே சுவர்க்கத்தை பரிசாக பெற்றுக் கொண்ட கூட்டத்தில் இறைவா எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், மறுமையிலே எங்களை நல்லோர்களை விட்டு பிரித்து விடாத யா அல்லாஹ், நல்லோர்களோடு எங்களை சேர்த்து யா அல்லாஹ். நல்ல கியாமத்துடைய நாளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை ஆயுளுக்கு திறமையான முறையில் மதிப்பிருக்கக்கூடிய நாவுகளை எங்களுக்கு மறுமையில தந்துவிடு யா அல்லாஹ். எங்களோட ஆயுள்ல வந்து போகக்கூடிய ஒரு முக்கியமான பருவ வாலிபத்துக்கு அழகான உங்களை மதிப்பிருக்கக்கூடிய வாலிபமாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நீ கிருபை செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய அறிவை அதே போன்று நாங்கள் பெரிய பொருளாதாரங்களுக்கு மதிப்பிருக்கக்கூடிய அமைப்பில் எங்களை நாவுகளை நீ ஆக்கி தருவாயாக. மறுமையுடைய நாளை நல்ல நாளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், சூரிக்கவாதிகளாக எங்களை கபூத்திருவாயாக. நாளைய மறுமை நாளை ஜன்னத்தில் திருபௌத்தைகள் தங்குமிடமாக தந்துடுவாயாக. யா அல்லாஹ், உங்களை வாலிபரை நீ கபூத்திருவாயாக. வயோதிபர்களை கபூத்திருவாயாக. அந்த வாலிபரை ஈடெடுத்த பெற்றோர்களை கபூத்திருவாயாக. யா அல்லாஹ், எந்த வாலிபர்கள் பாவத்திலே பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த பாவங்கள் இருந்து அவர்களை மீட்சி நல்லவர்கள் ஆக்கிடுவாயாக. இந்த துவாவை தனித்து திரும்பி ஏற்றுக் கொள்வாயாக. பொருத்தமானவர்களை கபூல் கொள்வாயாக. எங்களை ஈடெடுத்த பெற்றோர்களை கபூல் கொள்வாயாக. யாருடைய பெற்றோர் ஆரோக்கியமான நிலைமை இருக்கிறார்களோ அவருடைய சரீரத்திலே இன்னும் சுகத்தை கொடுத்துருவாயாக. யாருடைய பெற்றோர் நோயாளியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருவாயாக. யாருடைய பெற்றோர் எங்களுக்கு கபரில் வாழ்கிறார்களோ அவருடைய கபர்களை சுவர்க்கத்தை போன்றோடையாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த துவாவை தனித்து திரும்பி ஏற்றுக் கொள்வாயாக.